அண்ணாமலையை கட்டம் கட்டும் என்டிஏ திருப்பம் திமுகவுக்கா? எனக்கு முதல் எனக்கு புரிஞ்சிருச்சு. அதுனா திமுகவுக்கு திருப்பம். அதுக்கு நீங்க வந்து ஆர்டிஎக்ஸ் தொகுப்பு நீங்க பார்க்கணும். அந்த ஆர்டிஎக்ஸ் தொகுப்பு பாஜக மாநில தலைவராக கெத்தாக வலம் வந்து கொண்டிருந்த அண்ணாமலை பதவியிலிருந்து மாற்றப்பட்டு 10 மாதங்கள் கடந்தும் எந்தவித முக்கியத்துவமும் கட்சி கொடுக்காததால் தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தேசிய அளவில் முக்கிய பதவி அவருக்கு தரப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வரை எந்த பதவியும் அவருக்கு தரப்படவில்லை. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 6 தொகுதிகளுக்கான தேர்தல் பொறுப்பாளர் பதவி அண்ணாமலைக்கு வழங்கப்பட்ட நிலையில் தந்தையின் உடல்நலத்தை காரணம் காட்டி அப்பொறுப்புகளில் இருந்தும் விலகிவிட்டார். இதனைத் தொடர்ந்து RSS முக்கிய தலைவர்களை சந்தித்து தன் தரப்பு நியாயத்தை அண்ணாமலை எடுத்து கூறியதாகவும் தகவல்கள் வெளியானது. அண்ணாமலையை கூல் செய்யும் விதமாக அவருக்கு சக்தி கேந்திரா என்ற முக்கிய பதவி ஒன்றை அளிக்க தேசிய தலைமை முடிவெடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அண்ணாமலையை முழுவதுமாக ஓரம் கட்டும் வேலைகள் நடக்கிறதா? அப்படி நடந்தால் அதன் தாக்கம் தேர்தலில் எதிரொலிக்குமா? அது திமுகவுக்கு சாதகமாக இருக்குமா என்பதை விவாதிக்கிறது இந்த RDX. நான் சில இடத்துல பதில் சொல்வதை விட மௌனம் காட்டுவது சரி அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை தான். ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா பல விஷயங்கள் பேசிடுவேன். நானும் எதற்கும் பொறுப்பில்லை, அதாக தானாக நடக்கிறது. எப்பாச்சும் நான் பதவி பின்னாடி நான் போய் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? மாநில தலைவர் பதவியே வெங்காய பதவின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் உரிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்றுமே இருக்காதுன்னு. அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அமித்ஷாஜி அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிற்கிறேன். ஒரு லெவலுக்கு மேல மக்கள் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம். நம்ம வேலையை நம்ம செய்வோம் தலைவா. ஆண்டவர் இருக்கான், நடத்தி காட்டுற நேரத்தில் அவன் நடத்தி காட்டு.